மட்டன் பிரியாணி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கிலோ கறி, கொஞ்சம் உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 4 விசில் விட்டு. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, 100 கிராம் வெங்காயம், இது 3ஐயும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி 2 இன்ச்சு பட்டை, ஒரு 5, 8 கிராம்பு, 20 ஏலக்காய், இதை பவுட்ரு பண்ணி வச்சுக்கணும். ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 1/4 கிலோ தக்காளி, 1/4 கிலோ பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, இதெல்லாம் தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய், கடலை எண்ணெய் தான் எடுத்திருக்கேன் நான். அது ஒரு 150 ml கடலெண்ணெய், 100 நெய், 1 கப் தேங்காய் பால் எடுத்திருக்கேன். அரிசி 1 கிலோ ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ பிரியாணி தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் ஊற்றுறோம். நாலு ஸ்பூன் நெய், அன்னாசி பூ ஒரு 4, 2 இலை பிச்சு வச்சுருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா வதங்கணும். 1 கிலோ பிரியாணிக்கு 4 அன்னாசி பூ போட்டால் போதும். இப்போ அன்னாசி பூவும் பிரிஞ்சி இலையும் வதங்கிடுச்சு. வெட்டி வச்சுருக்க 1/4 கிலோ வெங்காயத்தை போடலாம். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அவ்வளோக்கு எவ்வளோ பிரியாணி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம போட்ட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, பொன்னிறமாக வந்துடுச்சு. தக்காளி போடலாம். 1/4 கிலோ தக்காளி. இதெல்லாமே வந்து 1 கிலோ அரிசி, 1 கிலோ கறிக்கு இந்த அளவு. இதில் வந்து கூட்டியோ குறைச்சோ அவங்கவுங்க விருப்பம் போல் செஞ்சுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். கொலைய தக்காளி போட்டிருக்கோமானே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா வதங்கிடும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் உள்ள. கொஞ்சம் வதங்கினா போதும். புதினா அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ புதினா, மல்லி இலை இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3ஐயும் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதை சேர்த்துடணும். இது நல்லா வதங்கணும். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போட வரைக்கும் நல்லா வதங்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். இது முன்னாடியே போடக்கூடாது. கறியெல்லாம் போட்டு தயிரெல்லாம் ஊற்றி மிளகாத்தூள்லாம் போட்டதுக்கப்புறம் தான் போடணும். முன்னாடியே போட்டோம்னா வந்து ஒரு கச்சல் அடிக்கும் பிரியாணி சாப்பிட்டோம்னா. அதுக்காக கடைசியாக போட்டு கிளறிட்டு தண்ணி ஊற்றிடணும். இப்போ வந்து இஞ்சி பூண்டுலாம் நல்லா வதங்கிடுச்சு. ஓரத்தில் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்தளவுக்கு வதக்கணும். அடுத்து 2 ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணிக்கு தகுந்த மாதிரி காரம். ஒரு 50 கிராம் தயிர் ஊற்றணும், சாப்பாடு நல்லா கிளேஸாக வர்றதுக்கு. ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். இப்போ வேக வச்ச கறியை இதுக்குள்ளே சேர்த்திடணும்.
நல்லா மசாலாலாம் உள்ளே போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும். இப்போ வதங்கிட்டு இருக்கையில் இப்போ பட்டை கிராம்பு அரைச்சி பொடிச்சு வச்சுருக்கோம்ல, இந்த பொடி போடணும். கரம் மசால் பொடி போடலாம், ஆனால் ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டோம்னா பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே அப்பப்போ தான் அரைச்சி போடுவோம். இது நாங்கள் செய்கிற பிரியாணி, நாங்கள் சாப்பிட்ற பிரியாணி இதுதான். இப்படி தான் செஞ்சு நாங்கள் சாப்பிடுவோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி தான் போடுவோம். எதுவுமே பாக்கெட் ஐட்டம்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். தேவையான அளவு உப்பு, பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு தான் போடணும். அப்போ தான் அளவு தெரியும். மட்டும் அளவா ஏற்கனவே கறிக்கு தேவையான அளவு உப்பு கறி வேக வைக்கலே போட்டாச்சு. அரிசி கலவா உப்பு போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த கப்பில் 1 கப் அரிசி எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1.25 கப் தண்ணி ஊற்றணும், ஜீரக சம்பாவுக்கு. கறி வேக வச்ச தண்ணி 1/2 கப் இருக்குது. 1 கப் தேங்காய் பால் கலந்துட்டு இது 2 சேர்ந்து 1 கப்பு இருக்குது, ஊற்றிடலாம். மீதி 3/4 கப் சுடுதண்ணி ஊற்றுறேன். பிரியாணி வந்து எப்போவுமே சுடுதண்ணி வச்சு தான் செய்யணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஆனால் உப்பும் காரமும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும், அப்போ தான் ரைஸ் போட்டோன்னே சரியாக இருக்கும். கரெக்டாக போட்டோம்னா கொஞ்சம் பத்தாமல் போயிடும். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி சேர்த்துடலாம் இதுக்குள்ளே. அரிசியெல்லாம் போட்டாச்சு. இப்போ மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் மட்டும் வேகட்டும். அப்புறம் எடுத்துகிட்டு 3/4 பதம் வந்ததுக்கப்புறம் தம் போட்டுடலாம். இப்போ பிரியாணி 3/4 பதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 20 நிமிஷம் தம் வச்சோம்னா ரெடி ஆயிடுது பிரியாணி. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கிடலாம். நல்லா உதிரியாக மட்டன் பிரியாணி தயார். இது நல்லா 8 பேர் சாப்பிட்லாம்.